தான் எந்த இடத்தில் ஒடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு நின்றாரோ அந்த இடத்திலேயே தன்னுடைய மக்களுக்கு சம வாய்ப்பையும் சம உரிமையும் வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறார்களே, அவர் செய்தது சட்ட புரட்சி. அடுப்பங்கரையிலேயே பெண்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆணாதிக்க சமுதாயத்தில் தன்னுடைய இறுதி காலம் வரை மூத்திர சட்டியை கையில் ஏந்தி பெண்கள் விடுதலைக்காக போராடிய நம்முடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் செய்தது பகுத்தறிவு புரட்சி. நிர்வாகத்தில் ஊழல் இல்லாமல் தன் குடும்பத்திற்கோ தனக்கோ ஒரு ரூபாய் கூட சொத்து சேர்க்காமல் இந்த மக்களுக்காக ஊரெங்கும் பள்ளிகளை திறந்து இந்த மாணவர்களை படிக்க வைத்த மேதை ஐயா காமராஜர் அவர்கள் செய்தது நிர்வாக புரட்சி. இப்படி புரட்சிகரமான ஆளுமைகள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் இந்த புரட்சிகரமான ஆளுமைகளால் தலை நிமிர்ந்த நம்முடைய மக்கள் இன்றைக்கு ஒரு ஆளுமையும் இல்லாத, தலைமை பண்பு இல்லாத, மக்களை நேசிக்காத தலைவர்கள் வாழக்கூடிய இடத்தில் தலைகுனிந்து அச்சப்பட்டு வாழக்கூடிய சூழலில் நமக்காக ஒரு மக்கள் புரட்சியை முன்னெடுத்து, ஒரு பாச புரட்சியை முன்னெடுத்து, இந்த தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக ஒரு மாபெரும் புரட்சியை முன்னெடுத்து இங்கு மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுக்க வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள்.